Hi students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம வந்து chapter 3 algebra 7th standard maths term 3. அதுல வந்து exercise 3.2 தான் பார்க்க போறோம். Previous videos எல்லாமே வந்து playlistல கொடுத்திருக்கேன். Description boxல mention பண்றேன். click பண்ணி learn பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Given that x greater than or equal to y. So y வேல்யூ என்ன கொடுக்கறாங்களோ சேமா இருக்கும் இல்லனா அதை விட ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லி அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. fill in the blanks with suitable inequality sign. so நீங்க வந்து inequality sign நீங்க போடணும். inequality sign என்னது? less than, greater than. ஓகே, ஈக்குவாலிட்டினா ஈக்குவல் டு சைன் இல்ல, ஒன்னு less than இல்லனா greater than அந்த மாதிரி நீங்க போடணும். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் டு சால்வ் இன்இக்வேஷன் பார்க்கலாம். இங்க பாருங்க, addition of the same number on both side of the inequation does not change the value of the inequation. so addition கொடுத்திருக்காங்க, same number on both side, ரெண்டு பக்கமே same நம்பரால ஆட் பண்றீங்கன்னா does not change the value of the equation. so value of the equation change ஆகாது. so இங்க பாருங்க, 10 greater than 5 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 5 விட 10 வந்து பெருசா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஆட் பண்றீங்க, ரெண்டு பக்கமே ஒரே நம்பர். சோ +1 +1 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10 + 1 11. ஓகே, 10 + 1 11. 5 + 1 6. 11 greater than 6. கண்டிஷன் வந்து சேமா தானே இருக்கு, ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கா? இல்ல. அப்போ remains unchanged. so 10 plus x greater than 5 plus x remains unchanged. இது வந்து addition. subtraction of the same number from both side. ஒரே நம்பரால subtract பண்றீங்கன்னா ரெண்டு பக்கமே of the equation does not change the value of the inequation. change ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க. example 10 greater than 5. இப்ப 1 ஆல subtract பண்றீங்க, 10 minus 1. 5 minus 1. so 10 minus 1 என்ன? 9. 5 minus 1 என்ன? 4. 9 greater than 4. change ஆயிருக்கா? இல்ல, அப்படியே தான் இருக்கு. so இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும் வருது. so remains unchanged. subtractionக்கு remains unchanged. so additionக்கு வந்து change இல்ல, subtractionக்கு change இல்ல. addition and subtraction இப்ப clear-ஆ understand ஆயிடுச்சா? next multiplication. Multiplication by the same positive number on both sides of the inequation does not change the value of the equation. So, positive number plus sign இருக்கிற number வந்து நீங்க ரெண்டு பக்கமே multiply பண்ணீங்கன்னா does not change the value of the equation. So, இப்ப பாருங்க, 10 greater than 5. So, positive numberனா 0ல இருந்து 1 2 3 4 5 6 சொல்லி போயிட்டே இருக்கும். பாசிட்டிவா இருக்கணும். so 10 into 2, 5 into 2, 10 2s are 20, 5 2s are 10. so 10 2s are 20, 5 2s are 10. 20 greater than 10. change இல்ல. similarly when multiplying any positive number x instead of 2, 2 இல்லாம வேற ஏதாச்சும் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. நெக்ஸ்ட் டிவிஷன் பை தி சேம் நான் ஜீரோ பாசிட்டிவ் நம்பர் ஆன் போத் சைடு. ஸோ ஜீரோ இல்லாம பாசிட்டிவ் நம்பர் வச்சு நீங்க போத் சைடு டிவைட் பண்றீங்கன்னா டஸ் நாட் சேஞ்ச் தி வேல்யூ ஆஃப் தி இன்இக்வேஷன். ஸோ சேஞ்ச் ஆகாதுங்கிறாங்க. So 10 greater than 5 na 10 by 5 greater than 5 by 5. So cancel பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 5 is 5, 2 5s are 10. 1 5 is 5, 1 5 is 5. 2 greater than 1. அப்போ remains unchanged. So addition, subtraction, multiplication and division remains unchanged. Students, அவங்க நோட் கொடுத்திருக்காங்க, when both side of an inequation are multiplied or divided by the same non-zero negative number. so இப்ப நெகட்டிவ் நம்பர் வச்சு நீங்க மல்டிப்ளை இல்லனா டிவைட் பண்றீங்கன்னா sign of inequality is reversed. அப்படியே மாறிரும். for example 3 less than 12. 12 விட 3 வந்து less ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க இப்படி தான போட்டீங்க,
அங்க எல்லாமே இப்படி தானே போட்டீங்க. இப்போ வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ -1 ஆன் போத் சைடு மல்டிப்ளை -1 ஸோ என்ன வருது -3 -12. ஓகே, அப்போ -3 -12 இதுல வந்து எது கிரேட்டர் நம்பர்? எது கிரேட்டர் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். -3 தான் கிரேட்டர் நம்பர். அப்படியே வந்து ரிவர்ஸ் மாறும். ஸோ இங்க பாருங்க என்ன மாறுது, -3 கிரேட்டர் தென் -12. ஓகே, ஸோ x less than y is multiplied by -1 on both side. Change it as -x greater than -y. அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்கு அவங்க கொஸ்டின்ல என்ன சைன் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸாக மாறும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி மாறும், இல்லை கீழே இருக்கிறது கொடுத்தாங்கன்னா மேலே இருக்கிற சைன் மாறும். ஓகே, ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகும். அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க, ஸோ y பாக்ஸ் x அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. x வந்து பெரிய நம்பர், y வந்து ஸ்மாலர் நம்பர். ஓகேவா? ஸோ x பெரிய நம்பர்னா ஸோ உங்களுக்கு எப்படி வரும், இங்க y கொடுத்துருக்காங்க, இங்க x கொடுத்துருக்காங்க. அப்போ x தானே வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, y இங்க கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து y கொடுத்து x கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் வந்து x எங்க இருக்கோ அங்க பார்த்து நீங்க கிரேட்டர் சைன் போடணும். அவ்வளவுதான். ஸோ கிரேட்டர் சைன் இதுதான். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லி போடணும். புரியுதா? நெக்ஸ்ட் x பிளஸ் 6 y பிளஸ் 6. ஸோ நீங்க வந்து பாசிட்டிவ் நம்பரால ரெண்டு பக்கமே ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ பாசிட்டிவ் நம்பரால ஆட் பண்றீங்க, +1 என்ன வரும்? ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே வரும், சேஞ்ச் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்? ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரூல் நீங்க என்ன பார்த்தீங்க, பாசிட்டிவ் நம்பரால ஆட் பண்றீங்க, ரெண்டு சைடும் ஆட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஸோ அப்படியே எழுதிக்கணும். ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் எழுதணும், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் வந்து பெருசுன்னு சொல்லி நீங்க இந்த சிம்பிள் தான் போடணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் y கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன மல்டிப்ளை பண்றீங்க, x தான் மல்டிப்ளை பண்றீங்க. இங்கேயும் x மல்டிப்ளை பண்றீங்க, இங்கேயும் x மல்டிப்ளை பண்றீங்க. சோ இன்டு x அப்போ மல்டிப்ளிகேஷன். ஓகே, சோ ரெண்டு பக்கமே x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. சோ எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. புரியுதா? ஸோ சேஞ்ச் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி நம்ம கண்டிஷன் பார்த்தோம். ஸோ இந்த சைடும் எக்ஸ் மல்டிப்ளை பண்றீங்க, இந்த சைடும் எக்ஸ் மல்டிப்ளை பண்றீங்க. ரூல் என்ன? ஸோ மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ரூல் என்னது, ரெண்டு சைடும் நீங்க வந்து பாசிட்டிவ் நம்பர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஸோ சேஞ்ச் இல்லை. அப்போ எப்படி எழுதணும், இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, இங்க நீங்க என்ன சைன் போடணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. புரியுதா? எஸ். எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய், ஒய் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய். ஓகே, இப்போ இங்க என்ன மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, மைனஸ் ஒய். எக்ஸ் இருக்கு, அப்ப என்ன மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ் இன்டூ மைனஸ் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, இங்கேயும் இன்டூ மைனஸ் ஒய். ஓகே, அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அவங்க கொடுத்துருக்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க நெகட்டிவ் சைனால ரெண்டு பக்கமே மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ நெகட்டிவ் சைனால மல்டிப்ளை பண்ண என்ன வரும்,
ரிவர்ஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரிவர்ஸா எழுதணும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் நம்பருக்கு ஆட் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. பட் நெகட்டிவ் சைன் வந்தா மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அப்படியே உல்டா ரிவர்ஸ் எழுதணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரிவர்ஸ் எப்படி வரும்? இதுதான் ரிவர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் எக்ஸ் மைனஸ் 5 பாக்ஸ் 0. ஸோ கண்டிஷன் என்ன? y வந்து இந்த சைட் வருது, ஸோ 0 இங்க இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே, ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. சப்போஸ் நீங்க வேல்யூ போட்டிங்கனாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர், ஓகே, பாசிட்டிவ் நம்பர் நீங்க எக்ஸுக்கும் வைக்கும் நீங்க போட்டீங்கன்னா இதுதான் வந்து பெருசா வரும், 0 வந்து ஸ்மாலா இருக்கும். அப்போ கண்டிஷன் வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஓகே, புரிஞ்சுச்சா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து அந்த ரூல் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ரெண்டு சைடும் நீங்க வந்து ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு பாசிட்டிவ் நம்பரால ரெண்டு பக்கமே மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. சப்போஸ் நெகட்டிவ் நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் டிவிஷன் பண்ணாலும் உல்டா ரிவர்ஸ். இது ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுன்ட்டு இல்ல, வேற அவங்க எது கொடுத்தாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன், say true or false. Linear inequation has almost one solution. So linear equation என்னது? equal to 0. linear equation அப்படின்னா x equal to 0. so கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். பட் linear inequation னா x greater than 0 ன்னு வெச்சுக்கோங்க, இல்லனா less than 0 ன்னு வெச்சுக்கோங்க. so x greater than 0 னா அப்ப x வேல்யூ என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 ன்னு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் வரும். பட் அவங்க என்ன சொல்றாங்க? only one solution, linear inequation. so linear inequation has almost one solution சொல்றாங்க. one solution வருது இல்ல, x வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 7 8 ன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். so false. okay, next, when x is an integer, the solution for x less than or equal to 0 or -1 -2 etc ன்னு சொல்றாங்க. so 0 வந்து பெருசுன்னு சொல்றாங்க. அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? நெகட்டிவ் இன்டிஜர் -1 -2 -3 -4 ன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? x less than or equal to 0 equal to ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க 0வும் சேர்ந்து வரணும். 0, -1 -2 ன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். பட் அவங்க இங்க 0 கொடுக்கல. இங்க என்ன வந்திருக்கு? ஈக்குவல் டு வந்தனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். புரியுதா? சோ ஈக்குவல் டு இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. பட் ஈக்குவல் டு வந்தாலே அப்போ நீங்க 0வும் ஆட் பண்ணிக்கணும். 0, -1 -2 -3 ன்னு சொல்லி வரும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். And in equation -3x -1 where x is an integer cannot be represented in the number line. So -3 சொல்லிட்டாங்க, -1 சொல்லிட்டாங்க. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? -2. நீங்க வந்து நம்பர் லைன் வந்து மைண்ட்ல வெச்சுக்கோங்க. So 0 -1 -2 -3. ஓகே, so -3 கொடுத்துட்டாங்க, -1 கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன வரும்? -2. இது வந்து நம்ம நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியும். பண்ணிருக்கோம் பாருங்க. -2 சொல்லி நம்ம பாயிண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியும். பட் அவங்க cannot ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, முடியாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. so false. ஓகே, fourth one, x less than -y. so -y விட x வந்து ஸ்மாலர் நம்பர்னு சொல்றாங்க. can be written as -y less than x. இந்த மாதிரி எழுத முடியுமா? இல்ல. இதுல என்ன சொல்றாங்க? -y தான் ஸ்மாலர் நம்பர்.
எக்ஸ் பெரிய நம்பர்னு சொல்லிட்டாங்க. இது ஸ்மால், இது வந்து பிக் சொல்லிட்டாங்க. பட் இங்க என்ன சொல்றாங்க? இது ஸ்மால், இது பிக்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம எழுத முடியுமா? இல்லை. ஸோ ஃபால்ஸ். ஏன்னா இங்க ஸ்மால் இங்க பிக் வருது, இங்க பிக் இங்க ஸ்மால் வருது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ராங். இந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ ஃபால்ஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ரொம்ப ஈஸி. பட் நீங்க வந்து ரூல்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ரூல்ஸ் நீங்க மறுபடியும் நீங்க லேர்ன் பண்ணி கோ த்ரூ பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.